இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னென்ன ரோல்ஸ் இருக்குது, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்தந்த ரோலுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு டேட்டா சென்டரை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன ரோல்ஸ் இருக்கும், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன. ஆல்ரெடி இந்த டயக்ராம் நான் போட்டிருக்கேன். இந்த டயக்ராம் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டோர் ஸ்டீம் புதுசாக ஒரு ஹார்ட்வேர் உள்ள வருது அப்படின்னா, நாட் ஒன்லி சர்வர், சுவிட்ச், ரவுட்டர், ஃபயர்வால் எதுவாலும் சரி, அந்த ஹார்ட்வேர் ஸ்டோர் ஸ்டீம் வரும். ஸ்டோர் ஸ்டீம் வந்து ஃபெசிலிட்டி டீம் வந்து அந்த ஹார்ட்வேர் வந்து கேரி பண்ணி ரேக்குக்கு கொண்டு வருவாங்க. தென் ரேக்ல அதை மவுண்ட் பண்ணிடுவாங்க. மவுண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அடுத்து அதை கேபிளிங் பண்ணணும். இந்த மாதிரி கேபிளிங் பண்ணணும். சுவிட்சுக்கும் சர்வருக்கும் அப்புறம் அந்த சுவிட்சுக்கும் சாண்ட் சுவிட்சுக்கும் ஸ்டோரேஜ் கேபிளிங் பண்ணணும். இதை யார் பண்ணுவோம் அப்படின்னா, டேட்டா சென்டர்ல நெட்வொர்க் டீம் இருப்பாங்க. இல்லை டேட்டா சென்டர்ல கேபிள் மட்டும் ஹேண்டில் பண்றது தனியாக ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து இந்த சர்வர் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயும் இதுல வந்து ஐபி அட்ரஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரைடு கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஐஎல்ஓ கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ வாட் இஸ் ஐஎல்ஓ அப்படிங்கிறத நான் லேட்டா சொல்றேன். அது ஒரு ரிமோட் மேனேஜ்மெண்ட். ஐஎல்ஓ அடிராக் அப்படிங்கிறது ரிமோட் மேனேஜ்மெண்ட். இப்போ சும்மா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை யார் கான்ஃபிகர் பண்ணுவாங்கன்னா, டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை என்னன்னா, இந்த சர்வர்ல ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா அவங்க தான் போய் பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே டேட்டா சென்டர்ல இருக்க முடியாது, நம்ம வெளியில தான் இருப்போம். ஸோ அப்போ இந்த சர்வர்ல வந்துட்டு ஒரு கேபிள் ஃபால்ட் ஆயிடுச்சு, அல்லது அந்த சர்வர்ல வந்து ஒரு போர்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த சர்வர்ல வந்து ஒரு ரேம் ஃபால்ட் ஆயிடுச்சு, ரீப்ளேஸ் பண்ணணும். அல்லது அந்த சர்வரோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும், எல்லா நெட்வொர்க்கும் பிளிங்க் ஆகுதா, ப்ராப்பரா நெட்வொர்க்லாம் கனெக்ட் ஆகும் செக் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஒரு மெயில் போடுவோம். தென் அவங்க போய் செக் பண்ணுவாங்க. நம்ம அப்போ சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு மெயில் போடுவோம். ப்ளீஸ் செக் த பிலோ ESX நெட்வொர்க் கேபிள் அண்ட் அப்டேட் த ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு இந்த ESX ஐபி, அந்த சர்வர் மாடல் நம்பர், சீரியல் நம்பர், டேட்டா சென்டர் ரேக் நம்பர், யூ நம்பர் கொடுத்துட்டோம்னா அவங்க போய் செக் பண்ணிட்டு நம்ம ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க. இது டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை. அந்த டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொஞ்சம் தெரிஞ்சவங்களா இருந்தாங்க, நல்லா கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்தாங்கன்னா, தே கேன் ஆல்சோ இன்ஸ்டால் த ஹைப்பர்வைசர் அல்லது ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அந்த சர்வர் ஹார்ட்வேர்ல விண்டோஸ் ஓஎஸ், லினக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, அல்லது ஹைப்பர்வைசர் ESXi அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, அல்லது நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். மோஸ்ட்லி அது நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இன்ஸ்டலேஷன்லாம் நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது இதுக்கடுத்த பாட்டு வரேன். ஸோ அப்போ இந்த மொத்த சர்வரை மேனேஜ் பண்ணுறது டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் மேனேஜ் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் இதில் சுவிட்ச் இருக்கு இல்லையா, நெட்வொர்க் சுவிட்ச், இந்த நெட்வொர்க் சுவிட்சை வந்து மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னா நெட்வொர்க் டீம் மேனேஜ் பண்ணுவாங்க. நெட்வொர்க் சுவிட்ச் மேனேஜ் பண்ணுறது. அப்புறம் ரவுட்டர்ஸ் இருக்கும், அந்த ரவுட்டர்ஸை மேனேஜ் பண்ணுறதும் நெட்வொர்க் டீம் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு பேர் ஆப்ரேஷன் நெட்வொர்க் டீம் அல்லது நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. டேட்டா சென்டர்ல இருக்கவங்க பேர் டேட்டா சென்டர் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ நெட்வொர்க் ஆப்ரேஷன் டீம் வந்து இதை ஹேண்டில் பண்ணுவாங்க, ரவுட்டரையும் சுவிட்சையும். அதுக்கடுத்து ஃபயர்வால் இருக்கும். அந்த ஃபயர்வாலை யார் மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னா தேர் இஸ் அ ஃபயர்வால் டீம். செக்யூரிட்டி ஆப்ரேஷன் நம்ம வந்து சொல்லுவோம், செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சொல்லுவோம். அந்த ஃபயர்வால் டீம் தான் வந்து அந்த ஃபயர்வாலை ஃபுல்லா மேனேஜ் பண்ணுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த சர்வர்ஸ், பர்டிகுலரா இந்த சர்வர்ஸ் இருக்கு இல்லையா, இதை யார் மேனேஜ் பண்ணுவோம்? இது நம்ம மேனேஜ் பண்ணுவோம். நம்ம யாரு? டேட்டா சென்டர், நம்ம வந்து VMware அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். நம்மளோட ரோல் நேம் வந்து ஒன்று VMware அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும், அல்லது விண்டோஸ் VMware அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம தான் இந்த சர்வரை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறோம். இந்த 2 சர்வர்ஸையும் நம்ம தான் மேனேஜ் பண்ணுறோம். இதில் என்னென்ன ஒர்க்லாம் இருக்கும் அப்படின்னா, புதுசாக ஒரு சர்வர் இங்கே ஸ்டோர்லேருந்து உள்ளே வருது அப்படின்னா அந்த சர்வரில் வந்து OS இன்ஸ்டால் பண்ணுறது, விச் மீன்ஸ் ESX ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் ஐபி கான்ஃபிகர் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம தான் பார்க்கணும். அதை எப்படி பண்ணுவோம்? நம்ம டேட்டா சென்டர் வந்து யூஎஸ்ல இருக்கும், நம்ம இந்தியாவில் இருக்கோம். அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா தேர் இஸ் ஆப்ஷன் இஸ் கால்ட் ILO. அந்த ILO மூலமா நம்ம அந்த ILO வந்து டேட்டா சென்டர் டீம் வந்து அந்த ILO கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க ILO கான்ஃபிகர் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா we will install the hypervisor through the remote. நம்ம இங்க இருந்து ரிமோட் எடுப்போம், ஒரு IP address போட்டு அந்த ரிமோட் எடுத்துருவோம். ரிமோட் எடுத்து அதுல இருந்து OS அந்த ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணி IP address கான்ஃபிகர் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு நம்ம ESXi வந்து கமிஷனிங், தட் இஸ் கால்ட் கமிஷனிங் ப்ராசஸ், கமிஷனிங் பண்ணி நம்ம வந்து முடிச்சிருவோம். ஓகே,
தென் அந்த ESXi ஃபுல்லா ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பேரு ஆப்ரேஷன்ஸ் டீம்ஸ். VMware ஆப்ரேஷன் டீம், நம்ம பேரு VMware ஆப்ரேஷன் டீம் அப்படின்னு இருக்கும். நிறைய என்வரான்மெண்ட்ல இம்ப்ளிமெண்டேஷன் டீம் இருக்கும், VMware இம்ப்ளிமெண்டேஷன் டீம் இருக்கும். அது ரொம்ப பெரிய என்வரான்மெண்ட்ல இருக்கும். லைக் இம்ப்ளிமெண்டேஷன் டீமோட என்ன வேலை என்னன்னா, இம்ப்ளிமெண்ட் பண்றது மட்டும் தான் அவங்களோட வேலை. லைக் ஒரு இப்போ ஒரு ஸ்டோர்ல இருந்து ஒரு ஹார்ட்வேர் உள்ள வருதுன்னா அதை இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ரேஷன் டீம் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. சரி, நம்ம VMwareல 2 டீம் இருக்கும், ஓகேங்களா? ஒன்னு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் டீம், பட் இது வந்து பெரிய என்வரான்மெண்ட்ல இருக்கும், சின்ன என்வரான்மெண்ட்ல இருக்காது. இம்ப்ளிமெண்டேஷன் டீம். ஓகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் டீம். ஸோ இது வந்து பெரிய என்வரான்மெண்ட் சொல்கிறேன், ரொம்ப பெரிய ஜியான் டேட்டா சென்டர்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் டீமோட வேலை என்ன அப்படின்னா, ESXi கமிஷனிங் அண்ட் டீகமிஷனிங், அதுக்கப்புறம் விர்ச்சுவல் மெஷின் கமிஷனிங் அண்ட் டீகமிஷனிங். கேஸ் நோட் பண்ணிக்கோங்க. இம்ப்ளிமெண்டேஷன் டீமோட வேலை இது 2 தான். ESXi கமிஷனிங் அப்படின்னா அதுல ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணி IP அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணி DNS எல்லாமே ஹோஸ்ட் நேம் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணி நெட்வொர்க் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணி நம்ம ஹேண்ட் ஓவர் கொடுத்துருவாங்க. டீகமிஷன் அப்படின்னா அந்த சர்வர் நமக்கு தேவையில்லை, அது ஓல்டர் மாடல் ஆயிடுச்சு, எனக்கு அது வேண்டாம், அந்த ஹார்ட்வேர் ஓல்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை டீகமிஷன் பண்ணிடுவாங்க. அதுல இருக்க டேட்டாவெல்லாம் டெலீட் பண்ணிட்டு அதை ரேக்ல இருந்து ரிமூவ் பண்ணி ஸ்டோர்ஸ்க்கு மூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் டீகமிஷனிங். அதே மாதிரி விர்ச்சுவல் மிஷினிங் கமிஷனிங், அந்த ESXiல ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றது, அதுல OS இன்ஸ்டால் பண்றது, அதுல IP அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணி அதெல்லாமே கம்ப்ளீட்டா பண்றது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் டீம் பண்ணுவாங்க. டீகமிஷன், அந்த விர்ச்சுவல் மிஷின் டீகமிஷன் மட்டும் அவங்க பண்ணுவாங்க. இது இம்ப்ளிமெண்டேஷன் டீமோட ஒர்க். ஆப்ரேஷன் டீமோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் டீம் வந்து கமிஷனிங் பண்றாங்க இல்லையா, கமிஷனிங் பண்ணிட்டு they will hand over to ஆப்ரேஷன் டீம். நான் இப்போ வந்து டேட்டா சென்டர் ஆப்ரேஷன்ல இருக்கேன், VMware ஆப்ரேஷன் டீம்ல இருக்கேன் நான். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் டீமோட ஒரே வேலை இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது மட்டும்தான். நெட்வொர்க் கான்ஃபிகர் பண்றது, VLAN கான்ஃபிகர் பண்றது, ESXi கான்ஃபிகர் பண்றது, இதெல்லாம் பண்றது இந்த இம்ப்ளிமெண்டேஷன் டீமோட வேலை. ப்ராப்பரா எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு they will hand over to ஆப்ரேஷன் டீம். தென் ஆப்ரேஷன் டீமோட வேலை என்ன தெரியுமா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் டீம் வந்து நம்ம கிட்ட ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டாங்கன்னா we are the only responsible for that devices. அந்த ESXiக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ESXi டவுன் ஆயிடுச்சு, ESXi டவுன், ESXi பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ, அப்புறம் விர்ச்சுவல் மிஷின் இஷ்யூஸ் எல்லாமே நம்ம தான் பார்ப்போம். இது உங்களுக்கு புரியாம இருக்கலாம், பட் இதை பத்தி நான் லேட்டா சொல்றேன், சும்மா இப்போ போய் நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. அந்த டிவைஸையும் அந்த ESXையும் மேனேஜ் பண்றது நம்ம தான், ஆப்ரேஷன் டீம் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து பெரிய கம்பெனியில. இதே இது ஒரு சின்ன கம்பெனியா இருந்துச்சுன்னா போத் ரெண்டுமே வந்து ஒரே அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் செய்யற மாதிரி இருக்கும். யாரு? இந்த VMware அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. ஸோ இந்த VMware அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷனும் பண்ணுவாங்க, ஆப்ரேஷனும் அவங்க தான் பண்ணுவாங்க. இப்போ புதுசா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம என்வரான்மெண்ட்ல எனக்கு ரிசோர்ஸ் பத்தல, புதுசா ஒரு ஹோஸ்ட் வேணும், ஒரு ESXi வேணும் அப்படின்னா இட்ஸ் ஹேண்டில் பை இம்ப்ளிமெண்டேஷன் டீம். புதுசா வந்து ஒரு கஸ்டமர் ஒரு யூசரா வந்து எனக்கு ஒரு சர்வர் வேணும், ஒரு விர்ச்சுவல் மிஷின் வேணும்னு கேட்குறாங்கன்னா இட்ஸ் ஹேண்டில் பை இம்ப்ளிமெண்டேஷன் டீம். ஒன்ஸ் அவங்க கான்ஃபிகர் பண்ணிட்டு நம்ம ஹேண்ட் ஓவர் கொடுத்துருவாங்க, நம்ம அதை மேனேஜ் பண்ணுவோம்.
அந்த கஸ்டமர் அந்த யூசரோ அது வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா அதை டீகமிஷன் பண்றது இவங்க தான் பண்ணுவாங்க. சின்ன கம்பெனியா இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே நம்ம சேர்த்து பண்ற மாதிரி இருக்கும். நம்ம தான் ESX கமிஷனிங் பண்றது, டீகமிஷன் பண்றது, ஆப்ரேஷன் ஹேண்டில் பண்றது எல்லாமே நம்ம தான் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க கத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் டீம்ல இருந்தா நல்லா கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் டீம்ல கொஞ்ச நாள் இருந்துட்டு ஒர்க் நல்லா கத்துட்டு தென் ஆப்ரேஷன் டீம் மூவ் ஆயிடணும். ஏன்னா இம்ப்ளிமெண்டேஷன் டீம்ல வந்து ஒரே ஒர்க் தான் வந்துகிட்டே இருக்கும். நீங்க 10 வருஷம் பார்த்தாலும் ஒரே ஒர்க் தான் பார்த்துட்டே இருப்பீங்க. ஏன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா, அது ஒன்று தான் நம்மளோட ஒர்க். பட் ஆப்ரேஷன் டீமை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் வரும், டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் வரும், அதெல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எனக்கு ஹெக்டிக்கான வேலை வேண்டாம், நான் வந்து ஸ்மூத்தான வேலை வேணும்னா இம்ப்ளிமெண்டேஷன் டீம் போயிடலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான வேலை வேணும், நான் வந்து ட்ரபிள் ஷூட்லாம் நல்லா பண்ணுவேன் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஆப்ரேஷன் டீம். ஏன்னா இம்ப்ளிமெண்டேஷன் டீமுக்கு வந்துட்டு ஜென்ரல் ஷிஃப்ட் மாதிரி தான். இன்னைக்கு ஒரு கமிஷனிங், ஒரு VM கமிஷனிங் பண்ணணும் அல்லது ஒரு ESX கமிஷனிங் பண்ணா போனா கமிஷனிங் பண்ணி கொடுத்து வந்துகிட்டே இருக்கலாம், எந்த ஒரு ப்ரெஷரும் கிடையாது. டிவைஸ் கொடுத்துருவாங்க, அதை நீங்க கான்ஃபிகர் பண்ணணும், பண்ணிட்டு ஜெனரல் ஷிஃப்ட்ல போயிட்டு வந்துடலாம். பட் ஆப்ரேஷன் டீம் பொறுத்த வரைக்கும் 2 ஷிஃப்ட் கண்டிப்பா இருக்கும், மார்னிங் ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட். ஸோ 2 ஷிஃப்ட் கண்டிப்பா இருக்கும். நைட் ஷிஃப்ட் வந்து ரேரா இருக்கும். சம் கேசஸ்ல L1 வந்து நைட் ஷிஃப்ட்ல இருப்பாங்க. லெவல் 1 சப்போர்ட் சொல்லலையா, லெவல் 1 சப்போர்ட் வந்து நைட் ஷிஃப்ட்ல இருப்பாங்க. ஸோ அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி மார்னிங் ஆஃப்டர்நூன் தான் L2க்கு வந்து வரும். L2 நீங்க வந்து L2 இன்ஜினியர், L3 இன்ஜினியர் தான் நீங்க போவீங்க. ஸோ L2க்கு வரும். திடீர் எப்பனாலும் இஷ்யூ வரும். திடீர்னு ஒரு சர்வர் வந்து கிராஷ் ஆகலாம், திடீர்னு ஒரு ESX வந்து டவுன் ஆகலாம், இல்லை அந்த ஒரு சர்வர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவா இருக்குது, ஒரு யூசர் சொல்லுவாங்க என்னால என் சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியல, செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. எப்பனாலும் மெயில் வரலாம், எப்பனாலும் டிக்கெட் வரலாம். மோஸ்ட்லி வி வில் ஒர்க் பேஸ்ட் ஆன் த டிக்கெட்ஸ். நம்ம வந்து எப்படின்னா எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று மெயில் கம்யூனிகேஷன் வரும். இப்போ ஒரு யூசருக்கு வந்துட்டு ஒரு அவங்களால அவங்களோட விர்ச்சுவல் மிஷினை ஆக்சஸ் பண்ண முடியல, அவங்க சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியல, அப்போ தே வில் சென்ட் அ மெயில் டு அவர் டீம் DL. நமக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க, we are not able to access சர்வர்னு. அண்ட் ஆல்சோ தே வில் கிரியேட் ஒன் டிக்கெட். நமக்கு சர்வீஸ் நோவில் டிக்கெட்டாக கிரியேட் ஆகும், நம்ம டிக்கெட் பேஸ்டாக ஒர்க் பண்ணுவோம். இம்ப்ளிமெண்டேஷன் டீமுக்கு பார்த்தீங்கன்னா டாஸ்க், டிக்கெட்டுக்கு பொறுத்தா டாஸ்க்னு சொல்லுவாங்க. நம்ம டிக்கெட்டில் ஒர்க் பண்ணுவோம், அவங்க டாஸ்கில் ஒர்க் பண்ணுவாங்க. சம்டைம் மட்டும் டிக்கெட்டில் ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்க டாஸ்கில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிக்கெட்ஸில் ஒர்க் பண்ணுவோம். ஓகே ஃபைன். தென் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம டீம்ல எப்படி ஹைராக்கி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹைராக்கில யார் இருப்போம் அப்படின்னா டீம் லீட் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹைராக்கில சரி கீழே இருந்து நான் வரேன். கீழே யார் இருப்பா அப்படின்னா L1 இருப்பாங்க. ஓகே, L1 தான் ரொம்ப கீழே இருப்பாங்க. தென் அதுக்கடுத்து L2 இருப்பாங்க, லெவல் 2. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா L3 இருப்பாங்க, லெவல் 3. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா L4 இருப்பாங்க. தே ஆர் காலிங் அஸ் L4 ஆர் SME. ஸோ L1 அப்படிங்கிறவங்களோட L1ஓட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர், மோஸ்ட்லி ஃப்ரெஷராக இருப்பாங்க. ஃப்ரெஷர் டு 2 years எக்ஸ்பீரியன்ஸ். L2 பார்த்தீங்க அப்படின்னா 2 years to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் 6 years எக்ஸ்பீரியன்ஸ். L3 பார்த்தீங்கன்னா 5 years to ஒரு 12 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் 13 years எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கடுத்து ஃபுல்லாகவே L3 தான். L4 பார்த்தீங்கன்னா ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ், எபோவ் 10 years எக்ஸ்பீரியன்ஸ், அவங்கெல்லாம் L3, L4 SME இருப்பாங்க. ஓகேங்களா. தென் SMEக்கு மேலே டீம் லீட் இருப்பாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் த டீமை பொறுத்து, நம்ம சம்டைம்ஸ் நமக்கு டீம் அமையறதை பொறுத்து. அடுத்த ஹையராக்கி வரேன். கைஸ் இதெல்லாம் நோட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியல, பட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். SME இருக்காங்க. இந்த SME யார் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னா டெக்னிக்கல் லீடுன்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் லீடு மேபி சில கேசஸ்ல SME ஆல்சோ ஆக்ட் அஸ் டெக்னிக்கல் லீடா. SME தான் டெக்னிக்கல் லீடா இருப்பாங்க. மோஸ்ட்லி பெரிய டீமா இருந்தா SME தனியா இருப்பாங்க, டெக்னிக்கல் லீடு தனியா இருப்பாங்க. ஒரே ஒரு டெக்னிக்கல் லீடு தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு இது ஒரு டீம் வச்சுப்போம். இந்த டீம்ல எப்படின்னா L1 வந்து 5 பேர் இருப்பாங்க.
இந்த டீம்ல பாத்தீங்கன்னா L1 ஒரு 8 பேர் இருப்பாங்க. சரி, நான் ஏன் டீமே வச்சு சொல்றேன். எங்க இதுல பாத்தீங்கன்னா L1 10 L1 இருக்காங்க. L2 பாருங்க, எங்க இதுல வந்து L2 வந்து 7 பேர் இருக்காங்க. L3 வந்து 4 பேர் இருக்கும். SME வந்து 2 பேர் இருக்காங்க. SME ஆக்ட் as a டீம் லீடு. அதுல ஒரு SME வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு. ஸோ அவர் வந்து டீம் லீடா இருக்காரு. இந்த டீம் லீட் ரிப்போர்ட்டிங் டு மேனேஜர். ஸோ டீம் லீட் வந்து யார்ட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மேனேஜர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதுல வேலையே செய்யாம எல்லாத்தையும் வேலை வாங்குறது யாருன்னா அந்த மேனேஜர். ஏன்னா எங்களுக்கு டெக்னிக்கலா ஒரு மயிரும் தெரியாது. சாரி ஃபார் த வேர்ட், டெக்னிக்கலா எதுவுமே தெரியாது. பட் ஆனால் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்றது இவன் தான் டார்ச்சர் பண்ணுவோம் மேனேஜர். சாரி கேஸ், ஏன்னா என் ஆஃபீஸ்ல நடந்துகிட்டு இருக்காங்க சொல்றேன். ஸோ டெக்னிக்கலா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இல்ல நீங்க சொல்றது உண்மைதான். நம்மளை போட்டு டார்ச்சர் பண்றது இவங்க தான். மேபி நீங்களும் ஃபேஸ் பண்ணிருக்கலாம். நான் மட்டும் ஃபேஸ் பண்ணல, நீங்களும் ஃபேஸ் பண்ணிருக்கலாம். டெக்னிக்கலா தெரிஞ்சவங்க கூட பெருசா நம்மளை வந்து நோண்ட மாட்டான். டெக்னிக்கல் லீடா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு தெரியும் இது டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்குது. இப்போ டாஸ்க் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு இஷ்யூ வருது, அந்த இஷ்யூ வந்து இவ்வளவு நேரத்துல முடிக்க முடியும், இது முடிக்க முடியாது, இது ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன் அப்படின்னா இந்த டெக்னிக்கல் லீடு வந்து L1 இருந்து L2 இருந்து L3 இருந்து SME இருந்து டெக்னிக்கல் லீடா ஆகுறாரு. அப்ப ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். பட் இந்த மேனேஜர் அப்படிங்கிற வந்து ஒரு மண்ணும் தெரியாது, டெக்னிக்கலா எதுவுமே தெரியாது. தே ஒன்லி நோஸ் த மேனேஜ்மெண்ட். அவங்க மேனேஜ்மெண்ட் லெவல் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் திங்க் பண்ணுவாங்களே தவிர டெக்னிக்கலா திங்க் பண்ணவே மாட்டாங்க. இப்ப ஒரு டாஸ்க் இதை எனக்கு முடிச்சாகணும், இப்ப முடிச்சாகணும், 5 நிமிஷம் முடிச்சாகணும், 10 நிமிஷம் முடிச்சாகணும். அது என்ன டாஸ்க், அது எவ்வளவு டைம் கன்சியூம் பண்ணும், அதை பண்ணா என்னென்ன அதோட கான்சிக்வன்ஸ் இருக்கும், அதை எப்படி அது சப்போஸ் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்றப்ப ஏதாவது இஷ்யூ வந்து அதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்றது, அதுக்கு எவ்வளவு டைம் ஆகும், அது எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ இந்த மேனேஜர் வந்து என்ன சொல்லுவான், எனக்கு ஒரு டாஸ்க், இந்த டாஸ்க்கை வந்து உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு ESX இருக்குது, இந்த ESX எல்லாமே 7.0ல இருக்குது. நம்ம டாஸ்க் என்ன தெரியுமா, 7.0ல இருந்து 8.0க்கு அப்கிரேட் பண்ணணும். இதுதான் டாஸ்க். இப்போ எங்க என்வரான்மெண்ட்ல 800 ESX மேல இருக்கும், 800 பிளஸ் இருக்கும், 800 பிளஸ் ESX இருக்கும். இப்போ இந்த மேனேஜர் வந்து சேஞ்ச் கிரியேட் பண்ணுவாரு. சேஞ்ச் கிரியேட் பண்ணி அந்த சேஞ்சில் இந்த ESX ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் 1 மந்த்ல முடிச்சிருப்பா அப்படின்னு அசால்ட்டா சொல்லிடுவாங்க. எத்தனை பேர் இருக்கும், 4 L3 இருக்கும். L1 இந்த டாஸ்க் பண்ண மாட்டாங்க, L1 இதை பண்ண மாட்டாங்க. ஒரு L2 எத்தனை பேர் இருக்கும், ஒரு 7 L2 இருக்கும். மோஸ்ட்லி இது ஃபுல்லா L3 தான் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ L3 தான் நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம். இப்போ எங்கள் இதில் என்வரான்மெண்ட் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணுறது. ஸோ எங்கள் 4 L3யோட வேலை இதை அப்கிரேட் பண்ணணும், 1 மந்த்ல பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இடையில பெரிய பெரிய கால்ஸ் வரும், S1 கால்னு சொல்லுவோம். S1 கால், செவியாரிட்டி 1 கால். அந்த காலில் ஜாயின் பண்ணணும். நாங்கள் அந்த காலில் ஜாயின் பண்ணோம், அதுக்கு RCA சப்மிட் பண்ணணும், இது எல்லாமே பண்ணணும். அதே டைம்ல L2 வந்து ஒரு கொரியை கொண்டு வருவான், என்னால இந்த இஷ்யூ சால்வ் பண்ண முடியல, எனக்கு வந்து இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் வருவான். அவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அவனால ஒரு டிக்கெட் பார்க்க முடியாது, நமக்கு டிக்கெட் தள்ளி விட்டு போயிடுவான். சரி, L1 L2 வேலை ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ஒப்பேத்திட்டு போயிட்டே இருக்கலாம். L3 L4 வேலை ரொம்ப கஷ்டங்க, உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவான், மேனேஜர் டார்ச்சர் பண்ணுவான். இந்த மேனேஜர் யாரை டார்கெட் பண்ணுவான் தெரியுமா, இந்த 2 பேர்த்தையும் டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ணி சாவ அடிச்சிருவான். என்ன பண்ற, ஏன் பண்ற, ஏன் டிலே ஆச்சு, டைம் ஷீட் போட்டியா. ஏன்னா நம்ம லீவ் எல்லாமே அவன்கிட்ட தான் கேட்டாகணும். ஸோ அதனால நம்ம எந்த ஒரு இருந்தாலும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணாலும் மேனேஜர் தான் போயாகணும். நம்ம அதை அப்போஸ் பண்ணி பேச முடியாது. சம்டைம்ஸ்ல எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் உடச்சிடலாம் போன தோணும் அவன் பண்ற டார்ச்சர்ல. அப்படியே அவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும், என்னடா அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க மாட்டேங்கான், இப்படி இந்த டாஸ்க் இவ்வளவு டைம்ல எப்படா பண்ண முடியும்னு அவ்வளவு எரிச்சலா வரும். பட் என்ன பண்றது, சம்பளம் கொடுக்குறான், நம்ம பண்ணி தான் ஆகணும். ஓகே ஃபைன். ஏன் அப்படின்னா L3 சேலரி அதிகம், அது அவனுக்கும் தெரியும். L3 சேலரி அதிகம். எங்க மேனேஜர்லாம் பாத்தீங்கன்னா L1 L2 திட்டவே மாட்டான்.
எங்களை போட்டு ஒரு L2 வந்து ஒரு வேலை பார்த்துருக்க மாட்டான், எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவான். அவன் வேலை பார்க்கறது நீ கவனிக்கலையான்னு சொல்லுவான். அவன் டிக்கெட் அப்டேட் பண்ணாட்டி எங்களை போட்டு ஏறுவான். நீ என்ன டிக்கெட் நீ ஏன் செக் பண்ணாம விட்ட, அவன் டிக்கெட் அப்டேட் பண்ணாம வச்சிருக்கான், இந்த இஷ்யூ ஏன் ரிசால்வ் பண்ணாம வச்சிருக்கான் சொல்லி எங்களை போட்டு ஏறுவான். ஸோ இது மோஸ்ட்லி எல்லா என்வரான்மெண்ட்ல இப்படி தான் இருக்கும். என்னோட என்வரான்மெண்ட்ல மோஸ்ட்லி எல்லா என்வரான்மெண்ட் இப்படி இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். ஓகே ஸோ யா ஓகே டீம் இதெல்லாம் எதுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் தெரியுமா? சும்மா நான் வந்து டைம் இது பண்றதுக்காக சொல்லல. இன்டர்வியூல கேட்கறாங்க, சில இன்டர்வியூல வாட் இஸ் யுவர் டீம் ஸ்ட்ரென்த், உங்க டீம் ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட என்வரான்மெண்ட்ல எவ்வளவு இஎஸ்எக்ஸை மேனேஜ் பண்றீங்க, என்னென்ன மாடல் நம்மளாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சில இடத்துல கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நீங்க வந்து பெரிய என்வரான்மெண்ட் சொல்ல வேண்டாம், சின்ன என்வரான்மெண்ட் ஒர்க் பண்ண மாதிரியே காமிச்சுக்கோங்க. எங்களோட பெரிய என்வரான்மெண்ட், ஸோ அதனால இவ்வளவு பெருசா காமிச்சிருக்கீங்க, இதுல இவ்வளவு பெருசா நீங்க காமிக்க வேணாம். ஃபைன். இதுல எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேலரி L1 பாத்தீங்கன்னா 2 years ஃப்ரெஷர் டு 2 years எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க சேலரி பாத்தீங்கன்னா சிடிசில சொல்றேன் 3 lakh to 4 lakh சிடிசி இருக்கும். L2ஓட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா 2 to 6 years, அவங்களோட சேலரி பாத்தீங்கன்னா ஒரு 5 lakh to 10 lakh சேலரி இருக்கும். டிபெண்ட்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து 5 lakh to 10 lakh. L3ஓட சேலரி பாத்தீங்கன்னா ஒரு 10 lakh 11 lakhல இருந்து 25 lakhs 30 lakhs வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி L4 SME சேலரி பாத்தீங்கன்னா above 15 lakhsல இருந்து 25 lakhs 30 lakhs சேலரி இருக்கும். டெக்னிக்கல் லீடும் அதே தான். மேனேஜர் சேலரி வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஒரு 15 lakhs 20 அந்த மாதிரி 20 lakhs தான் இருக்கும். என்னோட ஃப்ரெண்டு, என்னோட இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ற என்னோட பழைய L3 ஒருத்தர், L3 என் கூட என்னோட டீம் தான். அவரு பேப்பர் போட்டாப்ல, பேப்பர் போட்டு இங்க ரொம்ப டார்ச்சர், பேப்பர் போட்டு போனாரு. அவரு என் கம்பெனியில் சேலரி வாங்குறப்ப 18 lakhs, எனக்கும் 18 lakhs, அவருக்கு 18 lakhs சேலரி. இப்போ எனக்கு ரீசெண்டாக கால் பண்ணி நான் எந்த கம்பெனியில் இருக்கேன்னு கேட்டப்ப, ஏன்னா ஒருத்தர் பேப்பர் போடுறப்ப மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க, எந்த கம்பெனி சொல்ல மாட்டாங்க, வெளியில் போனப்ப நல்லா பேசுவாங்க. ஸோ பேசுகிறப்ப எந்த கம்பெனி என்ன சேலரி கேட்குறப்ப அப்போ சொல்கிறான் 18 lakhsலேருந்து 30 lakhs சேலரி வாங்கிட்டு இருக்கேன், லீடாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். L3 இருந்து லீடாக ப்ரொமோட் ஆகிட்டான், 30 lakhs சேலரி. 30 lakhs என்ன வருது மந்த்லி வரும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1,90,000 அந்த மாதிரி. அந்த டாக்ஸ் எல்லாமே போக 1,90,000 1,70,000 வந்து கைக்கு வரும். இப்போ 18 lakhs அப்படின்னா ஒரு 1,20,000 நம்ம கைக்கு வரும். ஸோ அந்த மாதிரி சேலரிக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ இது எதில் பாசிபிள்னா VMwareல இது பாசிபிள். VMwareல யூ கேன் ஏபிள் டு ஜம்ப் டபுள் த ஜம்ப், 100% ஹைக் வந்து VMwareல கொடுப்பான், நீங்க ஜம்ப் அடிக்கலாம். சரிங்களா? ஃபைன். ஸோ L1 L2 L3 இதுல அண்டர்ஸ்டாண்டிங், இதுல ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? ஏதோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? இல்ல உங்ககிட்ட இன்புட்ஸ் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. உங்க டீம் எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லலாம். எனிஒன்? எங்க டீம் பொறுத்த வரைக்கும் எங்களது வந்து எங்க கொலீக்ஸ் ஒருத்தர் மேனேஜரா இருந்தார் ஃபர்ஸ்ட். அவர் வந்து அவ்வளவா டார்ச்சர் பண்ண மாட்டாரு, அவர் காலுக்கே வர மாட்டாரு. ரீசெண்டா மேனேஜர் மாறினாங்க, அவர் வெளியிருந்து வந்திருக்காரு, அவர் வேற ஏதோ டொமைன்ல இருந்து வந்திருக்காரு. ஓவரால் எல்லாமே மேனேஜ் பண்றாரு. அவருக்கு நீங்க சொல்ற மாதிரிதான் குறிப்பிட்ட டாஸ்க் எவ்வளவு டியூரேஷன் போகும்னு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதுல எக்ஸல் மேனேஜ்மெண்ட் பண்றது, கூகுள் ஷீட் மேனேஜ்மெண்ட் பண்றது, கம்யூனிகேஷன், அது மட்டும் தான் அவருக்கு தெரியும். அது மட்டும் தான் தெரியும். ஆர்டர் போட தெரியும், அவ்வளவுதான். டெக்னிக்கல் ஃபேக்டா எவ்வளவு டியூரேஷன் ஆகுறது பத்தி அவர் கேர் பண்ணிக்க மாட்டாரு. அவர் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இல்ல எல்லா இடத்துலயும் அப்படித்தான். மேனேஜர் மோஸ்ட்லி அவங்க வந்து இந்த டாஸ்க் பையன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துருவாங்க. அப்புறம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்க டெய்லி எனக்கு 2 மணி நேரம் மீட்டிங் உண்டு மேனேஜர் கூட. 2 மணி நேரம் மீட்டிங்ல எத்தனை ESX ஓஸ்டி கம்ப்ளீட் பண்ணிருக்க, ஏன் இதை கம்ப்ளீட் பண்ணாம வச்சிருக்க, மிச்செல்லாம் எப்ப கம்ப்ளீட் பண்ணுவ, இன்னைக்கு என்னென்ன S1 டாஸ்க் S1 இஷ்யூ வந்துச்சு, RCS சப்மிட் பண்ணிட்டியா, ஏன் சப்மிட் பண்ணல, என்னென்ன டிக்கெட்ஸ் பாக்குற, அந்த டிக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டியா இல்லையான்னு 2 மணி நேரம் டெய்லி மீட்டிங் வைப்பாங்க மேனேஜர். அவங்களோட வேலை மீட்டிங்ல ஜாயின் பண்ணணும், நீங்க சொன்ன எக்ஸல் ஷீட் மேனேஜ் பண்ணணும், மெயில் கம்யூனிகேட் பண்ணணும், பாலிசி வயலேட் பண்ணா மெயில் பண்ணணும், இதுதான் அவங்களோட வேலை. பட் நம்ம தலையில தான் எல்லாமே இருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி சேலரியும் ஒரு L3 L4 வந்து நிறைய ஒர்க் பண்றாங்க அப்படின்னா they are getting more salary, more money. பட் மேனேஜருக்கு அவ்வளவு சேலரி கிடையாது. 15 lakhs மேல மேனேஜருக்கு எனக்கு தெரிஞ்சு சேலரி இருக்க வாய்ப்பு கிடையாது. பட் L3 L4லாம் 30 lakhs 35 lakhs 40 lakhsலாம் வாங்குறாங்க. இந்தியாவிலே 40 lakhs சேலரில L3லாம் வாங்குறாங்க, எனக்கு தெரிஞ்ச பசங்க வாங்குறாங்க. அது சேலரி நம்மளோட இது கூட கூட ரெஸ்பான்சிபிலிட்டி கூடும்.
சம்டைம்ஸ் ஆன் கால் இருக்கும். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் L3க்கு வந்து ஷிஃப்ட் வந்து என்னன்னா எங்க என்வரான்மெண்ட்ல L1 L2க்கு வந்து மார்னிங் ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்னிங் ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், 4 o'clock முடியும். தென் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் 1 o'clock ஸ்டார்ட் ஆகும், 10 o'clock முடியும். தென் நைட் ஷிஃப்ட் 10 o'clock ஸ்டார்ட் ஆகும், எகைன் காலைல 6 மணி 7 மணிக்கு முடியும். இந்த ரொட்டேஷன், இது வந்து ரொட்டேஷன் ஷிஃப்ட் சொல்லுவோம். L1 L2 வந்து இந்த ரொட்டேஷன் ஷிஃப்ட்ல இருப்பாங்க. L3 வந்து பாத்தீங்கன்னா 2 ஷிஃப்ட்ல இருப்போம், மார்னிங் ஷிஃப்ட் அண்ட் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட். காலையில ஷிஃப்ட்டும் மதிய ஷிஃப்ட் மட்டும் நாங்க இருப்போம். நைட் ஷிஃப்ட் எங்களுக்கு கிடையாது, L3 கிடையாது. பட் அது போல ஆன் கால் உண்டு. ஆன் கால் எப்படின்னா இப்ப 4 L3 இருக்கோமா, 4 பேத்துக்கும் ஒவ்வொரு வீக் ஒவ்வொரு ஆன் கால். இந்த வீக் ஆன் காலுக்கு நீ பாத்துக்கோ. வாட் இஸ் ஆன் கால் அப்படின்னா எப்பனாலும் நம்ம கால் வரும். பி ரெடி ஃபார் கால், எப்பனாலும் கால் வரும். இப்ப நான் வந்து ஆன் கால் இருந்தாலே மோஸ்ட்லி ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் தான் போடுவாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் முடிச்சு நான் வந்து வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னா தே கேன் கால் எனி டைம். 4 மணி மிட் நைட் 4 மணிக்கு 2 மணிக்கு கால் பண்ணுவாங்க, 4 மணிக்கு கால் பண்ணுவாங்க, அல்லது 5 மணிக்கு கால் பண்ணுவாங்க. எப்போ கால் பண்ணுவாங்கன்னா இஃப் தேர் இஸ் எனி எமர்ஜென்சி, லைக் ஏதோ ஒரு S1 இஷ்யூ வருது அல்லது எமர்ஜென்சியாக மட்டும் கால் பண்ணுவாங்க. ஒரு S1 இஷ்யூ வந்துருச்சு, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இம்பாக்ட் அப்படின்னா 4 மணிக்கு கால் பண்ணா நம்ம அட்டன் பண்ணணும். தட் இஸ் கால்ட் ஆன் கால். அந்த மாதிரி உட்காந்துருக்கேன் நான். 4 மணிக்கு கால் பண்ணி நான் உட்காந்து அந்த இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில 12 மணி வரைக்கும் இஷ்யூ போச்சு. அது வரைக்கும் மீட்டிங்லேயே இருந்தேன். இதெல்லாம் நடக்கும். பட் இது ஏதாவது ஒரு டே வந்து அந்த ஏதாவது ஒரு டே ஒஸ்டான டேவா இருக்கும், அந்த டேல இது வந்து நடக்கத்தான் செய்யும். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ மிட் நைட்ல கால் வரும், எப்பனாலும் கால் வரும். அப்படி நீங்க காலை பிக் பண்ணல அப்படின்னா உங்க மேனேஜர் காலில் வருவாரு. உங்க மேனேஜர் காலையும் பிக் பண்ணல அப்படின்னா அடுத்த நாள் மெயில் எஸ்கலேஷன் வரும், உன்னோட ஜாப் ஆன் கால் பண்றது ஏன் ஆன் கால் பண்ணல அப்படின்னு எஸ்கலேஷன் வரும். அதே மாதிரி அந்த ஆன் கால்ல சாட்டர்டே சண்டே நான் அவைலபிளா இருக்கணும். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் தான், எனக்கு வீக்லி ஒன்ஸ் தான் ஆன் கால். அந்த சாட்டர்டே சண்டே நான் அவைலபிளா இருக்கணும். பட் எனி டைம் அவைலபிளா இருக்கணும். சாட்டர்டே சண்டே எப்பயுமே கையில மொபைல் வச்சுட்டு எங்க போனாலும் லேப்டாப் கொண்டே போவேன் நான். ஆன் கால்னா நீங்க வந்து ஃபுல்லா வந்து லாகின் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் எனி டைம் யூ வில் ஹேவ் டு அவைலபிள். அதான் ஆன் கால். அது டிபெண்ட்ஸ் அந்த கம்பெனியை பொறுத்து அந்த ஆன் கால் காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. லைக் அந்த ஆன் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீக் ஆஃப். இப்போ நான் வந்து ஆன் கால் எக்ஸ்ட்ரா பண்றேன் அப்படின்னா நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்துட்டேன், நான் ஆன் கால் உட்காடுறேன், அது ஒரு 5 hours ஆகுது அப்படின்னா அந்த 5 hoursக்கு நான் வந்து இன்னொரு நாள் வீக் ஆஃப் எடுத்துக்கலாம், காம்ப் ஆஃப் எடுத்துக்கலாம். அது நான் வந்து இன்னொரு நாள் லீவ் எடுத்துக்கலாம், காம்ப் ஆஃப் எடுத்துக்கலாம். சில கம்பெனில வந்து நீங்க ஆன் கால் பண்றீங்கன்னா ஹவர்ஸ் பேசிஸ்ல சேலரி எக்ஸ்ட்ரா அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. அது ஒரு சில கம்பெனில அலவன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க ஆன் காலுக்கு. எங்க கம்பெனில வந்து வீக் ஆஃப் எடுத்துக்கலாம், சில இடத்துல அலவன்ஸ் கொடுப்பாங்க. அது டிபெண்ட்ஸ் அந்த இதை பொறுத்து. வேற இதுல ஓகே யா. ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க் நேச்சர். இப்படிதான் வந்து நம்மளோட ஒர்க் இருக்கும். ஃபைன். இதுல இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் VMware அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தோம் அப்படின்னா we will have to also manage the Windows servers. இப்போ நம்ம வந்து நான் பேசுறது பியூர் VMware அட்மினிஸ்ட்ரேட்டர் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ சில இடங்கள்ல உங்களை வேலைக்கு எடுக்கிறப்ப விண்டோஸ் பிளஸ் VMware அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறப்ப யூ வில் ஆல்சோ மேனேஜ் த விண்டோஸ் சர்வர்ஸ். அந்த விண்டோஸ் சர்வரே மேனேஜ் பண்ணணும், விண்டோஸ் OSே மேனேஜ் பண்ணணும். இப்போ நீங்க VMware அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தா ஜஸ்ட் விர்ச்சுவல் மிஷினை மட்டும் மேனேஜ் பண்ணா போதும். OS இன்ஸ்டால் பண்றது, அதை மேனேஜ் பண்றது எல்லாமே விண்டோஸ் டீம் பார்த்துப்பாங்க. அந்த OSக்குள்ள ஏதாவது இஷ்யூ, அந்த OSக்குள்ள சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு அல்லது ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும், அதெல்லாமே OS டீம் பார்த்துப்பாங்க. ஆனா நீங்க விண்டோஸ் டீமா இருந்தா யூ வில் ஹேவ் டு மேனேஜ் விண்டோஸ் as well as VMware. ஸோ சின்ன கம்பெனியா இருந்தா நீங்க ரெண்டுமே பாக்குற மாதிரி இருக்கும். பெரிய கம்பெனியா இருந்தா ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனி டீமா இருக்கும். எங்களுக்கு வந்து லினக்ஸ்க்கு ஒரு தனி டீம், விண்டோஸ்க்கு ஒரு தனி டீம், டேட்டாபேஸ் தனி டீம், ஸ்டோரேஜ் தனி டீம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி டீம் இருப்பாங்க. ஸ்டோரேஜ் விட்டுட்டேன், ஸ்டோரேஜை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு தனி டீம் இருப்பாங்க. அதுலயுமே ஷிஃப்ட் பேசிஸ்ல ஆள் இருப்பாங்க. எஸ். ஸோ முடிச்சுக்கலாம். வேற டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. லெட்ஸ் க்ளோஸ் தி செஷன். டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். ஃபைன். கொஞ்சம் கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். கைஸ் யா ஓகே முடிச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒன் திங் நான் இன்ஃபார்ம் பண்ணணும். ஒரே நிமிஷம் இருங்க, யாரும் டிஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. இது கைஸ் நான் வந்து நாளைக்கு என்ன கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமையா, வெள்ளி சனி ஞாயிறு திங்கள், இந்த 4 நாள் வந்துட்டு ஐ வில் பி அவுட் ஆஃப் ஸ்டேஷன். சரி, நான் கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போயிடுவேன். நான் ஒரு கோவில் இருக்கு, அங்கே போறேன் நான். எப்படின்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே. இஃப் சப்போஸ் எனக்கு டவர் இருந்தா நான் கனெக்ட் பண்ணேன், லேப்டாப் எடுத்துட்டு தான் போவேன் நான். மோஸ்ட்லி டவர் இருந்துச்சுன்னா ஐ வில் பி அவைலபிள் ஆன் சாட்டர்டே, ஃப்ரைடே.
ஃப்ரைடே வந்து ஐ வில் ட்ரை டு கனெக்ட் ஃப்ரைடே. சப்போஸ் அங்க மழை அதிகமா பெஞ்சுச்சுன்னா என்னால கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது சும்மாவே அங்க டவர் கிடைக்காது. மழை அதிகமா பெஞ்சுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஹெக்டிக் ஆயிரும். ஸோ பேஸ்ட் ஆன் த அவைலபிலிட்டி நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் போடுறேன். அண்ட் ஆல்சோ நான் இன்னும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணல. இந்த 4 நாள் வந்துட்டு நான் கொடுக்குற வீடியோஸை ஃபுல்லா ரெஃபர் பண்ணுங்க. நாளைக்கு கிளாஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் வந்து குரூப்ல போஸ்ட் பண்றேன். மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே மண்டே இந்த 3 நாள் கிளாஸ் இருக்காது. இஃப் சப்போஸ் கிளாஸ் இருந்தாலும் நான் குரூப்ல வந்து போஸ்ட் பண்றேன். இன்னைக்கு நைட்டு நான் எல்லா வீடியோ அப்லோட் பண்ணி உங்களுக்கு நான் லிங்கை வந்து நான் சென்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? வீடியோஸ் பாருங்க. தென் வி வில் மீட் ஆன் லேட்டர் டேஸ். சரிங்களா? ஓகே 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 தேங்க் யூ. இதுவரை நடந்தது எல்லாமே கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். Thank you sir. தேங்க் யூ. Okay, thank you. ஷோரா இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணிருவீங்களா சார் எங்களுக்கு? புரியல நித்யா, என்னது சவுண்டா பேசுங்க, கேக்கல. இன்னைக்கு வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணிருவீங்களா சார்? யா ஆஃப் கோர்ஸ், கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ ஷேர் பண்ணுவோம். ஏன்னா 4 நாள் லீவ் இல்லையா? ஸோ 4 நாள் நீங்க இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யா ஆஃப் கோர்ஸ் இன்னைக்கு கண்டிப்பா எல்லா வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ.